கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் மனித உரிமைகள் தின உறுதிமொழி நிகழ்ச்சி கல்லூரி முதல்வர் மருத்துவர் சத்யபாமா தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியின் கலையரங்க கூடத்தில் 400க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், அலுவலர்கள், அமைச்சு பணியாளர்கள் அனைவரும் மனித உரிமைகள் ஆணையத்தின் செயலர் உத்தரவின்படி மனித உரிமைகள் தின உறுதிமொழியை கல்லூரி முதல்வர் வாசிக்க அனைத்து மருத்துவ மாணவர்களும், அலுவலர்களும் தொடர்ந்து உறுதிமொழியை ஏற்றனர். தொடர்ந்து மனித உரிமைகள் ஆணையத்தின் சுருக்கமான குறிப்பு வாசிக்கப்பட்டது. மனித உரிமைகள் தின உறுதிமொழியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் இந்தியாவில் செயல்படுத்தத்தக்க பன்னாட்டு சட்டங்களிலும் வரையறுக்க பெற்ற மனித உரிமைகள் குறித்து உண்மையுடனும் பற்று உறுதியுடனும் அனைவரின் மனித உரிமைகளை மதித்து நடப்பதுடன் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நான் என்னுடைய கடமைகளை ஆற்றுவேன். என்னுடைய எண்ணம், சொல் அல்லது செயல் மூலம் பிறருடைய மனித உரிமைகளை மீறுகிற எந்த ஒரு செயலையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்ய மாட்டேன். மனித உரிமைகள் மேம்படுத்துவதற்கு நான் எப்போதும் ஆயத்தமாக இருப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் என உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 2025, 2026 ஆண்டில் சேர்க்கை பெற்ற முதலாம் ஆண்டு மருத்துவ மாணவர்களில் 7.5% சேர்ந்த 10 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு வழங்கும் மருத்துவ படிப்பிற்கான முதலாம் ஆண்டு பாட புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. மருத்துவ மாணவர்கள் முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் தமது நெஞ்சம் நிறைந்து நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் சந்திரசேகரன், துணை முதல்வர் மருத்துவர் சாத்விகா, உள்ளிருப்பு மருத்துவ அலுவலர் மருத்துவர் செல்வராஜ், மருத்துவர் மது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேராசிரியர்கள் மருத்துவர் தண்டர்சீப், உமா மகேஸ்வரி, பத்மலதா, செந்தில் வடிவு, இணை பேராசிரியர்கள் சதாசிவம், அறிவுமணி, தேவி, வமிதா, ராஜலட்சுமி, லட்சுமி ஸ்ரீ ஆகியோர் உறுதிமொழி ஏற்றனர். இறுதியில் நிர்வாக அலுவலர் எஸ்.கே. சரவணன் நன்றி உரையாற்றினார்.